சொட்டு நீரில் கேந்தி போட்டுருந்தான். கேந்தி அழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஓசை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வயலுக்குள்ளே போட்டாச்சு. ரொம்ப நாளாகவே இந்த ஓசை இங்கே தான் கிடக்கு. ஓசை சும்மா கிடக்க மாதிரி நம்ம பிச்சை செடிக்குள்ளே இடமும் சும்மா கிடந்துச்சு. சும்மா ஏன் போடணும், ஏதாவது ஒரு குறுகிய கால பயிர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் நம்மளுக்கு யோசனையில் வந்தது இந்த முள்ளங்கி பயிர். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளே நம்ம அறுவடை பண்ணிடலாம். நம்மகிட்ட ஏற்கனவே சொட்டு நீர் ஓசை பைப் எல்லாமே நம்ம இதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கறதுனால நம்மளுக்கு ஒரு ஓசை மட்டும் இழுத்து போட்டுட்டு வித்தை ஊனியாச்சுன்னா வேலை முடிஞ்சு. முள்ளங்கியை சும்மா தரையில் ஊனி வைக்காமல் ஒரு சின்ன பொலி போட்டு அதில் ஊனி வச்சோம்னா கிழங்கானது நல்ல வீரியமாக நம்ம சொட்டு நீரில் போடுறதுனால பெரிய பொலியை போட முடியாது, ஏன்னா நினையணும். ஸோ அதனால் நம்ம சின்ன பொலியாகவே போட்டாச்சு. முள்ளங்கி வித்து எள்ளு மாதிரி பொடிசாக இருக்கறனால நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே ஊனிட்டோம்னா ஒன்று ஒன்றா பார்த்து ஊனிடலாம். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல அதிகப்படியான வித்துகள் போயிடும். கிழங்கோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா பாதிக்கும். நம்மளும் வித்தை ஊனிட்டு தண்ணியும் போட்டு விட்டாச்சு. தண்ணி போட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நனையுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ இது ஏற்கனவே பழைய ஓசுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நனையுதுங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டோம். முள்ளங்கி வித்து பொதுவாக ஊனி 2 நாள் இல்லை 3ஆவது நாள்லேயே கண்டிப்பாக முளைச்சிடும். எந்த வித்துமே முளைக்காமல் இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம வச்சுருக்க முள்ளங்கிக்கு என்னென்ன உரம் போட போகிறோம், என்னென்ன மருந்தடிக்க போகிறோம், எவ்வளோக்குள்ள வளர்ச்சி வருது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.